கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த நாளிலும் கூட பொக்கிஷம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். ஸோ இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சிலுவையின் மேல் ஆணியடித்தார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நம்ம கவனிக்க போறோம். பொக்கிஷத்தினுடைய தலைப்பு சிலுவையின் மேல் ஆணியடித்தார். ஸோ இது பார்க்கக்கூடிய இந்த ஒரு காரியம் எந்த ஒரு வசனத்தை பேஸ் பண்ண ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் படிச்சோம்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து அப்படின்ற ஒரு வசனம் நம்ம முடிக்கும். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி அங்க சொல்லப்படும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிலுவையின் மேல் ஆணியடித்து அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் எதை அங்க ஆணியடித்து ஒரு முடிவுகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம நல்லாவே தெரியும். நம்மளுடைய எல்லாருடைய பொதுவான ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவா இருக்காரு இல்லைங்களா? ஸோ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கும் போது, அப்போ என்னாச்சு பார்க்கும்போது பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நம்ம படிச்சோம்னா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்லி வசனம் படிக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாணம் தான் என்ன செய்யப்பட்டதுன்னா சிலுவையின் மேல் ஆணிடிக்கப்பட்டதுன்றது நமக்கு எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பதிலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஒரு பதிலை இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்ச விஷயத்தை குறித்து நம்ம கவனிக்கும் போது, ஸோ நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன பண்ண முதல்ல ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை நம்ம 2 பகுதிகளை பிரிக்க முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வரும் பொழுது, தேவன் அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா மோசே மூலமா சில முக்கியமான கற்பனைகளை கொடுத்தார் இல்லைங்களா? அந்த கற்பனைகளை அவர் தரும் பொழுது அந்த விஷயத்தை குறித்து நம்ம யாத்திராகமத்துல படிக்கலாம். யாத்திராகமத்துல 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மோசேயை தேவன் அங்க மலை மேல கூப்பிட்டு அவருடைய பிரமாணங்களை சொல்லி முடிச்சுட்டு 31ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல 18ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். சோ தேவன் நம்ம பிரமாணங்களை அந்த 10 கட்டளைகளை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த 10 கட்டளைகளினுடைய காரியங்களை எல்லாத்தையுமே அந்த கற்பலகையில நம்ம என்ன வசனம் படிக்கிறோம்னா, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமையினால் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கற்பலகைகளை மோசையிடம் தேவன் கொடுத்து நம்ம சொல்றாரு. சரிங்களா? இது நம்ம கவனிக்கிறோம். இது கற்பலகைக்குரிய ஒரு காரியம். இது பார்க்கும்போது எங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நல்லாவே தெரியும், டேபர்நாக்கிள் நம்ம படிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகாபரிசுத்த ஸ்தலம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டியை பற்றி நம்ம கவனிக்கிறோம். அந்த பெட்டிக்குள்ளாக இந்த 10 கட்டளைகளையும் வைக்க சொல்லி தேவன் சட்டமா கொடுத்திருந்தாருன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்கும்போது இது ஒரு செட் ஆஃப் விஷயம். அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு பாகம் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் அங்க சொல்லி கொடுத்த அந்த 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்துல ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் அங்க இருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லாவே தெரியும், நியாயப்பிரமாணத்துல ஏறக்குறைய 600க்கு மேல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம படிச்சு போனோம். ஸோ அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதை குறித்து எங்க படிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வனாந்திர பிரயாணம் முடிவுக்குள்ள வரக்கூடிய சமயத்துல உபாகமம் புஸ்தகம் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, மோசே அந்த கானான் தேசத்தினுடைய எல்லையில நின்னாச்சுங்க. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எப்படிலாம் தேவன் வழிநடத்தி வந்தார், எதையெல்லாம் அவங்க கை கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயங்களை ஒரு மிகப்பெரிய சில வார்த்தைகளின் மூலமாக மோசே அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு அவர் பேசின எல்லா கட்டளைகளையும் என்ன செய்யறாருன்னா இப்போ எழுதுறாங்க. படிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து
அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகள், அந்த பலிகளுக்குரிய பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, சகல கட்டளைகளையும் ஒரு புஸ்தகத்துல மோசே எழுதுறார். இந்த புஸ்தகமானது எங்க வைக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது உடன்படிக்கையின் பெட்டியினுடைய பக்கத்தில் நிற்கிறாங்க. சோ பெட்டிக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கற்பனைகள், ரெண்டு கற்பனை லட்சணம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பார்க்கும்போது மோசே மூலம் தேவன் கொடுத்த மற்ற சகல விதமான கட்டளைகளும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி அந்த உடன்படிக்கையின் பெட்டி பக்கத்தில் இருக்கிறாங்க கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம ரெண்டு வித பகுதிகளா பிரிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா 10 கட்டளைகளுடைய காரியம். ரெண்டாவது பார்க்கும்போது இது எல்லாமே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை செய்ய சொல்லி சொன்ன மற்ற சகல விதமான பிரமாணங்களையும் என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. சரி, இதுல கட்டளைகள் தேவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம். இந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா மோசேனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம். சரியா? சோ ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப ஏன் இவ்வளவு பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 10 கற்பனைகளை பத்தின விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சோம்னா ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 10 கட்டளைகளினுடைய ரெண்டு பாகமா பிரிக்கலாம். நம்ம முதல் பாகம் என்ன சொல்லி பார்க்கும்போது தேவன் கிட்ட ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட அன்பு கூறக்கூடியவனா இருக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து படிக்கணும். ஏன்னா முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் கற்பனை சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னையின்றி உண்டாயிருக்க வேண்டாம். சோ மேலே வானத்திலும் கீழேயும் பூமியிலும் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு சுரூபத்தை ஏற்படுத்த வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தம் அனுசரிக்கணும். இந்த மாதிரிலாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லது அன்பு கூறக்கூடிய விஷயங்களை குறித்து முதல் பார்த்து சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் கிட்ட காட்டக்கூடிய அன்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சோ ரெண்டு விதமான பாகங்கள் ஆக்சுவலா இருக்கு. இந்த ஒரு சட்டங்கள் பாத்தீங்கன்னா தேவனுடைய யூனிவர்சல் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அது தேவனுடைய நீதிக்குரிய காரியம். இது எப்பவுமே ஆக்சுவலா மாறாத ஒரு காரியம். சரிங்களா? ஆனா இந்த கற்பனைகளை இஸ்ரேல் ஜனங்கள் மீறும் பொழுது அல்லது அவன் கைக்குள்ள பலியிடத்திருக்காங்க இல்லையா, அது மாதிரி போகும்பொழுது சில விஷயங்களை பலிகளை அவன் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போறாங்க. அப்போ அந்த பலிகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மோசே எழுதின அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியம். சரிங்களா? அப்போ கட்டளைகள் அப்படின்னு சொல்ல இந்த 10 கற்பனைன்றது எல்லா காலத்திலும் தேவன் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா அதுக்கப்புறம் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள் பாத்தீங்கன்னா ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரியா? இந்த ஒரு விஷயங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுச்சுன்றத அப்போஸ்தலன் பவுல் ரோமர் எழுதும்போது சொல்றாரு. படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வசனம் 9 நீ படிச்சு பாத்தீங்கன்னா, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவம் 12ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. 13ஆம் வசனம், இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ, அப்படி இல்ல பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. சோ அப்படி பார்க்கும்போது இப்ப என்ன ஜனங்களுடைய பாவம் அதிகமா போனதுனால கற்பனை பரிசுத்தமான விஷயமா தான் இருக்கு. அது என்ன செய்ய முடியலன்னா ஜனங்களால கற்பனை ப்ராப்பரா கொள்ள முடியல. சரிங்களா? அதனாலதான் நம்ம பழைய ஏற்பாடுல படிக்கும் போது இந்த கட்டளையின்படி யாரெல்லாம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படைப்பான்னு சொல்லி அவங்க அதே வசனம் படிக்க வேணும். சோ என்ன செய்ய முடியலன்னா இஸ்ரேல் ஜனங்களால இப்படிப்பட்ட கற்பனைகளை நீதியாக அவர்களால் கடைபிடிக்க முடியாம போயிடுச்சு. எல்லாரையும் பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் பாவத்துக்குள்ள உள்ள கொண்டு போயிடுச்சுன்னு படிக்கிறோம். சரிங்களா? ஆனா ஒரு விஷயம் எல்லா காலத்தும் பயன்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்ட தேவனுடைய தினத்தினால் எழுதப்பட்ட கட்டளைகள், அது 10 கற்பனை. சரிங்களா? ஆனா இப்போ இந்த ஒரு விஷயம் ரெண்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஒண்ணு தேவன் எழுதி கொடுத்த விஷயங்கள், இன்னொன்னு மோசே எழுதி கொடுத்த காரியம். தேவன் சொன்னதும் மோசே சொன்ன காரியம். இந்த ரெண்டு விஷயத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. தேவன் கொடுத்த பிரமாணம் இருக்கு இல்லையா, தேவன் காட்டக்கூடிய அன்பு, மனுஷன் காட்டக்கூடிய அன்பு, இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசே கொடுத்தார் இல்லையா நியாயப்பிரமாணம். அதான் நீங்க மறுபடியும் கொலோசியர் வசனம் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நம்ம கவனிக்கிறோம். இந்த கையெழுத்து என்ன செய்யறாருன்னா சிலுவையில் ஆணையடிச்சு முடிவு கொண்டு வர்றாரு. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு கொண்டு வந்தார் இல்லையா, அது நியாயப்பிரமாணம் சொல்ற விஷயம் கரெக்டான விஷயம் தான். ஆனா நியாயப்பிரமாணத்துல எந்த பகுதியை அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். சோ நியாயப்பிரமாணத்துல மோசே எழுதி கொடுத்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, தேவன் சொல்லி மோசே எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த பிரமாணங்கள் என்ன செய்யறாருன்னா
முடிவுக்கு கொண்டு வரார். அதனாலதான் அப்போஸ்தலருடைய காலப்பகுதியிலும் சரி, அது பின்மான காலப்பகுதியிலுமே நியாயப்பிரமாணத்தின் இந்த சட்டத்திட்டங்களை மோசே எழுதி கொடுத்த விஷயங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும் போது என்ன சொல்லி காமிச்சாருன்னா, தேவன் அன்பு கூறுங்க, பெருநடத்திலையும் அன்பு கூறுங்க. இந்த விஷயம் என்ன பண்ணல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாற்றமே இல்லை. என்ன காரணம்னா இது தேவன் எழுதி கொடுத்த யூனிவர்சல் இல்லைங்களா, அது சர்வ லோகத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. ஆனா மோசே மூலமாக தேவன் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்திருந்த விஷயம் அதெல்லாம் கடைபிடிக்க முடியல. அந்த சட்டத்துக்கு என்ன பண்ணாருன்னா சிலுவையின் மேல் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஆணி அடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ ரெண்டு விஷயங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சிலுவையின் மேல் ஆணி அடித்து முடிவு கிறிஸ்து கொண்டு வந்தாருன்னா நியாயப்பிரமாணம் தான் அந்த எந்த பகுதியும் சொல்லி கவனிக்கும் போது மோசே மூலம் தேவன் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எது எப்பவுமே இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சட்டத்திட்டங்கள், அது ரெண்டு கற்பனைகள் இருக்கு இல்லையா, அதுல எழுதி கொடுத்த 10 பிரமாணங்களானது அது எல்லா காலத்துக்கும் அது பொருந்தக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? சோ அதுலயும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்கள் எங்க வைக்கப்பட்டுச்சுன்னா பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க. கரெக்டா? ஆனா பெட்டிக்குள்ள வைக்கும் போது அங்கேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. என்ன சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுத்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கற்பனைகள் அது என்ன பண்றாரு மோசே ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து அதை போட்டு அதை உடைச்சிட்டார். மறுபடியும் தேவன் கற்பனையை கொடுக்குறான்றதை படிக்கிறோம். ஸோ இதுலயும் ரொம்ப ஞானத்தங்களான காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் சில காலங்களில் அதுக்கு நம்ம கவனிக்கலாம். ஸோ தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.